வணக்கம் வணக்கம் வணக்கம். பார்த்தீங்களா யார் யார் சாப்பிடுறோம் ஃபஸ்ட்டு வேலை என்னது போய் சாப்பிட்டு வந்து இல்லைங்க எவ்வளோ அக்கறை தலைமை ஆசிரியர்கள் மேலே இன்னொரு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இப்படிப்பட்ட தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் கிடைப்பது தான் உங்களுக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய விஷயம். நம்மளுடைய வாழ்வில் எல்லா விஷயங்களிலும் நம்மளுக்கு உறுதுணையாக இப்போ ஆசிரியர்கள் நம்மளுக்கு கற்றுக்கிறாங்களா ஒரு விஷயமும் அப்போ வாழ்க்கைக்கு உதவும். அந்த காரணம் ஒவ்வொரு விஷயமா வந்து நம்மளுக்கு வந்து உதவும். அதனால் தயவுசெய்து ஆசிரியர்கள் சொல்வதை கேட்டு அவர்கள் சொல்வதை அடிப்படைந்து நம்மெல்லாம் கேட்டு நம்ம அனைவரும் வாழ்க்கையில் நம் கல்வி ஒன்றே என்ன செல்வம், அழியாத செல்வம். செல்வம் கல்வி, அழியாத செல்வம். வாழ்க்கையில் முன்னேறணும்னா ஒரே ஒரு ஆயுதம், என்ன ஆயுதம்? கல்வியால் மட்டும்தான் நம்ம உயர முடியும். அதனால் தயவு செய்து இந்த வயசில் ஆசிரியர் சொல்வதை கேட்டு நன்றாக படித்து வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தில் எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ளல். படிச்சிருக்கிறீங்களா? சொல்லியிருப்பாங்க மேடம், எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ளல். பெரிய சிந்தனையாக செய்யணும். ஒரு பெரிய டாக்டர், பெரிய கலெக்டர், ஒரு நம்மளுடைய சயின்டிஸ்ட், ஆராய்ச்சியாளர்கள், இயற்கை விவசாயத்தினர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ எடுத்து நம் நாட்டையும் வழிநடத்தக்கூடிய செல்வங்கள். பெரும் சொத்து நீங்கள் தான். என்ன சொத்து? பெரும் சொத்து நீங்கள் தான். ஆனால் அந்த கல்வியை அதை ஆயுதமாக பயன்படுத்தி எல்லோருடைய வாழ்வையும் நீங்கள் முன்னேற்றம் அடைந்து என்னுடைய உரையை வந்து ஆரம்பிக்கிறேன். பள்ளியில் வரும்போதே பாருங்கள், நம்மளுக்கு எந்த ஒரு புத்துணர்ச்சி எதுவுமே ஒரு உத்வேகம் எது தருது பாருங்க. நம்ம உள்ள வாசலில் வரும்போது இந்த நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே பாருங்க, மேலே டாக்டர் ராதாகிருஷ்ணன் இருக்கிறாரா ஐயா, ஆசிரியராக தன் வாழ்க்கையை தொடர்ந்து குடியரசுத் தலைவராக உயர்ந்தவர். அவரோட நம்மளுக்கு உத்வேகம் கிடைக்குதா? அடுத்தது பாருங்க, பாரதியார், மகாகவி பாரதியார், ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, இந்த மாதிரி சொன்ன அவருடைய உத்வேகம் இல்லை. பாவேந்தர் பாரதிதாசன் ஐயா அவர்கள், தாயை படித்தாலும் தமிழை படித்தவனை விடாதே அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்தது விவேகானந்தர், எல்லா ஆற்றலும் எல்லா முன்னிடமும் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு, அதனால அதை பயன்படுத்திங்க. அடுத்தது அம்பேத்கர், கல்வியிலே அதை நம்மளுக்கு எல்லாம் வடிவமைத்து கொண்டவர் அம்பேத்கர் ஐயா அவர்கள். அதனால நம்மளுக்கு எல்லாமே இங்கே இருக்கக்கூடியதே ஒரு புத்துணர்ச்சி தான். அதை பார்த்து நீங்கள் செயல்படுத்தலாம். அதனால நம்மளுடைய ஒவ்வொருவரும் நம் வாழ்வுக்கு உகந்தவர்கள். சரிங்களா? நான் சொல்ல போகிறது ஏற்கனவே அன்றைக்கி ஒரு விஷய நிகழ்ச்சிக்காக வந்திருந்தோம். அன்றைக்கி ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க. நம்மளுடைய முகாபுரம் பேரூராட்சியிலிருந்து வந்திருக்கு. எதுக்காக அப்படின்னா, இடக்கழிவு மேலாண்மை சம்பந்தமாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி, மீண்டும் மஞ்சப்பை விழிப்புணர்வு நிகழ்ச்சி, பிளாஸ்டிக் சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்ச்சி. ஏற்கனவே இது வந்து அவேர்னஸில் வந்து கொடுத்துருக்குறோம். இந்த பிளாஸ்டிக்னுடைய தீமைகள் நம்ம அரசாங்கம் வந்து சொல்லியிருக்க ஒவ்வொரு பள்ளியிலையும் இந்த பிளாஸ்டிக்கினுடைய தீமைகள் சொல்லுங்கள், அதற்கு மாற்றாக மஞ்சப்பையை வந்து பயன்படுத்துங்க, அந்த விழிப்புணர்வுலாம் சொல்லுங்க, மாணவர்கள் சொல்லும்போது தான் ஒரு மாற்றங்களை கொண்டு வர முடியும், அடுத்த தலைமுறைக்கு நன்றாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பிளாஸ்டிக் கேரி பேக் வந்து பயன்படுத்துவது நன்மையா தீமையா? ஏன் பிளாஸ்டிக் வந்து மக்குவதற்கு கிட்டத்தட்ட 1000 வருஷம் ஆகும். 33 தலைமுறை நம்ம மாதிரி போனால் தான் பிளாஸ்டிக் கேரி பேக் மக்கும். அது எரிச்சோம்னா, பிளாஸ்டிக் கேரி பேக் வந்து எரித்தால் டயாக்சின் என்ற ஒரு நச்சு வாயு காற்றில் கலந்து மலட்டுத்தன்மை, ஆண்மைக்குறவு, கேன்சர், காலரா, டைபாய்டு போன்ற பல்வேறு விதமான நோய்களை உண்டாக்குது. சுற்றுச்சூழலுக்கும் கேடு விளைவிக்கக்கூடியது எது? பிளாஸ்டிக் கேரி பேக். எது? அதனால தயவு செய்து பிளாஸ்டிக் கேரி பேக்கை வந்து பயன்படுத்தலாமா? சரியா? எல்லோரும் வந்து பிளாஸ்டிக் கேரி பேக் வந்து என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும்.
இங்கே தானே சொல்கிறீங்க, நல்லா சொல்கிறீங்க. அதாவது பிளாஸ்டிக் கேரி பயன்படுத்தலாமா? அதற்கு மாற்றாக நாம் எதை பயன்படுத்த வேண்டும்? எதை பயன்படுத்த வேண்டும்? துணிப்பையை பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? இப்போ கடைக்கு போகிறோம், ஒரு ஸ்டேஷனரி கடைக்கோ ஒரு மளிகை பொருளோ வாங்கும்போது துணிப்பை எடுத்துகிட்டு போங்க. இப்போ பிளாஸ்டிக் கேரி பேக், பல்வேறு ரகமான பிளாஸ்டிக் கேரி பேக் நீங்கள் கடைக்கிட்டே பார்த்துருப்பீங்க. ஒன்று பார்த்தா பச்சை கலர் இருக்கும், இன்னொன்று பார்த்தா ரோஸ் கலரில் இருக்கும், இன்னொன்று பார்த்தா ஒரு கலரில் பர்பிள் கலர், இந்த மாதிரி கலரில் வித்தியாசமாக கருப்பு கலர் கவர்லாம் இருக்கும். சிக்கன் கடை மட்டன் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாமே ரகரகமாக நம்மளை கவர்வதற்காக இருக்கும். இந்த பிளாஸ்டிக் கேரி பேக் இருக்கிறதுக்கு ரொம்ப மோசமானது இந்த கருப்பு கலர் பிளாஸ்டிக் கேரி பேக். எது? கருப்பு கலர். நீங்கள் சிக்கன் கடையில் மட்டன் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? கறி வெட்டி வெட்டி எந்த எதில் எடுத்து போடுவாங்க, எந்த கலரை கருப்பு கலரில் போடுறாங்களா அது இருக்கு ரொம்ப ஆபத்தானது. ஏன் அப்படின்னா நம்ம அந்த பிளாஸ்டிக் கேரி பேக் எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு சொல்லுறோம். இந்த கருப்பு கலர் மட்டும் நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் வச்சிருக்கிறாங்க. பிளட்டு யூரின் போகிற கவரு இதெல்லாம் சேகரம் பண்ணி கலெக்ட் பண்ணி அதை ஒரு மாலிகுலாக கொண்டு வந்து அதை கோட்டிங் கொடுத்து தான் அந்த கருப்பு கலராக கொண்டு வந்துடுறாங்க. இதை அந்த கோட்டிங் மறைக்கிறதுக்காக அந்த கருப்பு கலர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை நம்ம என்ன பண்ணுறோம், கடையில் போய் அண்ணா ஒரு அரை கிலோ கூட, ஒரு கிலோ கூட, இல்லை சிக்கன் மட்டனு அப்படின்னு என்ன பண்ணுறோம் கூட அப்படின்ட்டு அதில் அந்த எண்ணெய் போடுவாங்க, கருப்பு கலரில் போடுவாங்க. அந்த ஸ்டைலில் அப்படி எடுத்துருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு 1 கிலோ 2 கிலோ நல்லா ஃபுல்லாக எடுத்து கட்ட போடுறாங்கன்ட்டு அதை அந்த பிளாஸ்டிக் கேரி பேக் கூட சாப்பிடும்போது, பிளாஸ்டிக் கேரி பேக் அந்த சிக்கன் எடுத்துகிட்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் கருப்பு கலர் அந்த போட்டு ரசாயனம் சேர்த்து தான் நம்ம சாப்பிட்றோம். இன்னைக்கு ஒரு குடின்னு குடிக்கிறீங்களா, அதை எடுத்து வேக வச்சு சாப்பிட்றீங்களா, இந்த ரசாயனமும் சேர்த்து தான் நம்ம ஒரு குடிச்சிடறோம். அதை குடிக்கும்போது நம்மளுக்கு உடல் உபாதைகள் பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடியது இந்த பிளாஸ்டிக் கேரி பேக். அதனால தயவு செய்து இந்த பிளாஸ்டிக் கேரி பேக்கை பயன்படுத்தலாமா? பயன்படுத்தலாமா? வேண்டும். எப்போ பயன்படுத்தலாம்? 1 வருஷம் கழிச்சு பயன்படுத்திக்கலாமா? 1 வருஷம் கழிச்சு திருப்பி எடுக்கலாமா? எப்போ பயன்படுத்த வேண்டும்? இன்றிருந்தே. என்னைக்கு இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம். அதனால இன்றே செய் நன்றே செய் இன்னைக்கு முடிச்சிடணும் அந்த சொல்லக்கூடிய விஷயம். அதனால தயவு செய்து பிளாஸ்டிக் கேரி பேக் வீட்டில் கொடுத்தா அம்மா இருக்க நீங்கள் என்ன சொல்லலாம், அம்மா வேணாம்மா பிளாஸ்டிக் கேரி பேக் இந்த மாதிரி பிரச்சனைலாம் உண்டாகுது, அதனால தயவு செய்து எங்கள் தலைமுறையை பாதிக்குது, அதனால என்ன பண்ணலாம், துணிப்பை எடுத்துகிட்டு போகிறோம் கடைக்கு. சரி, துணிப்பை எடுத்துக்கிறது அப்போ மட்டன் கடைக்கு சிக்கன் கடைக்கு துணிப்பை போட முடியுமான்னு உங்களுக்கு அந்த கேள்வி வரும். வெரி குட். எதை எடுத்துன்னு போனால் பாத்திரத்தை போட்டு அதில் போடுறது. மக்கள் 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ கூட வாங்குவாங்க, ஒன்றுக்கு தப்பு இல்லை, அதில் வாங்கிட்டு வாங்க. சரிங்களா? அதை செய்யலாமாப்பா? அது யாருக்கு? அது உங்களுக்காக தான் இதெல்லாம் தினசரி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அடுத்த தலைமுறை உங்களுக்காக தான் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால பிளாஸ்டிக் கேரி பேக்கை அறவே ஒழிச்சிடுவோம். மாற்றாக துணிப்பை பயன்படுத்துவோம். அடுத்தது ஜம்மு நிற்கிறோம். வெயில் படுதா, நிழல் தரக்கூடியது எது? மந்தாரை, வேப்ப மரம், ஒரு கிருமி நாசினி தரக்கூடிய மரம் தான் எல்லாமே எப்படின்னா காற்று கொடுக்கக்கூடியது மரம். ஆமாம், மரம் நீங்கள் படிச்சிருக்கீங்க. காற்று கொடுக்குது, சாப்பாடு கொடுக்குது, உணவு கொடுக்குது, தங்குறதுக்கு இடம் கொடுக்குது, எல்லாமே என்னது? மரம். ஐயா வைரமுத்து அவர்கள் ஆக்சிஜன் முக்கியமான உயிர் காற்று கொடுக்கக்கூடியது ஆக்சிஜன் கொடுக்குது. மரம் தனித்து வாழும். நம்மளால் வாழ முடியுமா? மரம் இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது. அதனால் உங்களுடைய பிறந்தநாள் வருதுன்னு வச்சுங்க. பிறந்தநாள் வருதுன்னா என்ன பண்ணலாம், உங்கள் வீட்டில் இடம் இருந்தால் ஏதோ ஒரு மரக்கன்றுகள் கொடுத்து உங்களுடைய தோழிகிட்டே உங்களுடைய நண்பர்கள்கிட்டே கொடுத்து மரக்கன்றுகள் வளருங்க. அதிக அளவு மரக்கன்றுகள் நட வேண்டும். காட்டினுடைய வனப்பகுதி நமக்கு 28% சொன்னாங்க. அதுக்கு கீழே 20%, 18% கீழே அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதிக அளவு
மரங்களை நட வேண்டும், அதை அடுத்த தலைமுறைக்கு விட்டுச் செல்ல வேண்டும். எனக்கு வாய்ப்பளித்த மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய மல்லாபுரம் பேருந்து சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நல்ல பல என்ன செய்யணும், நம்ம கடைப்பிடிக்கணும். என்ன செய்யணும்? கடைப்பிடிக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னார், பிளாஸ்டிக் தவிர்ங்கன்னு சொல்லிட்டு. சில நேரத்தில் தவிர்க்கவே முடியாத சில நேரத்தில் அந்த பிளாஸ்டிக்கோட வீட்டுக்கு வந்திருக்கு, ஏதோ ஒரு காரணத்தால் வந்திருக்கும். அதை எப்படி நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணுவீங்க, அதை எப்படி நீங்கள் வந்து வெளியில் போடணும் அப்படிங்கிறது தெரியுமா? இப்போ வீட்டில் வந்து நீங்கள் குப்பையெல்லாம் குப்பை ஒவ்வொரு வீட்லையும் வருதாப்பா? வருதா? நீங்கள் பதில் சொல்லுங்க. என்ன மாதிரியான குப்பைகள்லாம் வருது? அம்மா சமையல் அறையில் இப்போ சமைச்சு முடிச்சோடனே குப்பைகள் எடுப்பாங்களா? அதில் என்னெல்லாம் இருக்கும்? காய்கறி